சாப்பிட ஹோட்டலில் தான் நல்லா இருக்குமா இங்கே? ஓகே, 1 கிலோமீட்டர் ஒன்று காட்டுது. உள்ளேயம்மா? ஓகே, உள்ளே தானே? ஏன் வெயில் நடந்து போயிட்டுருக்கீங்க? பார்த்து போ. கொடூரமாக அடிக்குது வெயில். நடந்து மலையில் வச்சுட்டு ஹீட் எனக்கு உள்ளே ஏறி போயிருக்கு. பாருங்கள், மலையில் ஏறிட்டு ஆன் ஆகிடுச்சு. ரைட்டு தான். ஒரு ஹோட்டல் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அனுப்பினான், இங்கே உள்ளே நல்லாயிருக்கும்ன்ட்டு. மேப் இருக்குது, அங்கே போவோம், பார்ப்போம். 1 கிலோமீட்டர் தான். சேலம் மாறாரு. தலைவர் இங்கே தானா? தலைவர் இந்த போடுவோம். பார்த்ததே இல்லை. இங்கே போடுவோம், பார்க்க நல்லாயிருக்கு. போட்டு பேக்கை போட்டு பையாக பார்த்துட்டு ஓகே பார்த்துக்கணும். சரி 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 ஓகே ரைஸ் வந்துட்டேன். உள்ள ஒரு பிரியாணி வேணால் கோட்டுறே இவ்வளோ இருக்குது. சாப்பிட முடியுமான்னு தெரியல. நம்ம ஊரில் கோட்டனா ஒரு பீஸ் தான் கொடுப்பானுங்க. ஏகப்பட்டது கொடுத்துருக்கானுங்க. சாப்பிட்டு அப்படின்னு கண்டிப்பாக பண்ணுறேன். மட்டன் பிரியாணி பையா. வண்டி சூப்பர்ன்றாங்க கைஸ். ஓகேடா, பாய்டா. அப்பா வயிறு ஒரு இன்ச்சு வெளியே வந்துச்சு கைஸ். ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பிளானில் ஒரு சேஞ்சு. தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிட்டு போக போகிறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல, நான் போனதில்லை அங்கே. போயிட்டு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தொண்டி அந்த ரூட்டு தான் நல்ல வைபாக இருக்குமா மதுரை போகிறத விட. அதிலே போயிட போகிறேன். கோட்டை மதுரை சாப்பாடு நல்லா தாங்க இருந்துச்சு ஹோட்டலில். ஆனால் வந்து காரம் கொஞ்சம் சிக்கன் மட்டும் கொஞ்சம் மசாலா ஓவரு. எனக்கு மசாலா அவ்வளோ பிடிக்காது. ரொம்ப லைட்டாக தான் சட்டில் தான் சாப்பிடுவேன் நான். ஏதாவது ஒரு ஷெல்லில் போயிட்டு ஃபேர்க்கு டயட் கோக்கோன் வாங்கி குடிச்சிட்டு ஓகே சோலா சூப்பர் மார்க்கெட் இங்கே இருக்கும், வரமாக கூட வாங்கிக்கலாம். இப்போ போயிட்டு அந்த கோயில் மூடி இருக்குமா, கருவறை பார்க்க முடியாதான். ஆனால் கோயில் வெளியே போய் பார்க்கலாமா. 5 கிலோமீட்டர்ஸ் ஆனால் பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஈவினிங் நல்லா விளாக் எடுக்கிறேன் கைஸ். நான் முடிஞ்சிருக்க சீக்கிரமாக போகணும். நம்ம 4, 5, 6 மணிக்கெலாம் நம்ம அந்த தொண்டி அந்த ரோட்டுக்கு போயிட்டால் கொஞ்சம் வைப் பண்ணலாம். ஸோ I'll go soon. அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். இங்கே திருட்டு போகிறேன் கைஸ். கோயில் கோபுரம் மேப் இங்கே தான் காட்டுது. ஆனால் இங்கே எப்படி ஏறுறதுன்னு எனக்கு தெரியலையே. எப்படியோ வராங்க உள்ளேருந்து பாய்ஸு. நான் இந்த பக்கம் சவுத் இந்தியாவில் இந்த பக்கம்லாம் நிறைய வந்ததே இல்லை கைஸ். ஆனால் நான் இப்போ தான் இங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோரே பண்ணுறேன். அங்கே இருக்குது. ஓகே இவடன் இந்த வெண்டு தான் அடித்தேன் இப்போது. அடித்து அப்படியே ஏறணும் போல் உள்ள. அப்படியே ஏறணும் போல் உள்ள. அண்ணா கோயில் இப்படியா? கோயில் தேங்க்யூ. கேமரா பார்த்து குதூகலம் ஆகிடுச்சிங்க பாய்ஸ். அதுவாக இருக்குது பாருங்கள். வைபாக இருக்குது இங்கேருந்து பார்க்கவே. ஆனால் இப்போ வந்து மூடி இருக்குமா கைஸ். நம்ம வந்து சும்மா பார்த்துட்டு மட்டும் போவோம். வெயில் மொட்டை இல்லைன்னு வச்சுங்களேன், விளையாடுவேன் நான். கொடூரமான பனிலெலாம் கூட ஓட்டிருக்கேன் கைஸ். டிசம்பர் மந்த்தில் லதாக்குள்ளே போயிருக்கீங்களா யாராவது? லதாக்குள்ளே விட மாட்டாங்க. லைக் காஷ்மீர் உள்ள பைக்கில் ஒரு ஈக்காக கூட இருக்காது. அப்போயே நான் உள்ளே போயிருக்கிறேன் பைக்கை தூக்கி இங்கேருந்து. ஆனால் வெயில் வந்து சத்தியமாக அதை விட ரொம்ப வெயில் வந்து ரொம்ப டயர்டிங் கைஸ். ரொம்ப டயர்டாக்குது என்ன. பனி வந்து மைண்டை வந்து ஃப்ரீஸ் ஆக்கிரும், யோசிக்க வைக்காது, ஒரு மாதிரி சன் ஆகிடும். ஆனால் வந்து வெயில் வந்து என்ன அது முக்கா டேங்க் அடிச்சு பண்ணுவது உழுக்கு இறங்கிடுச்சு. என்னடா இது அநியாயமாக இருக்குது. ஓகே வெயில் தான் கொஞ்சம் முடியல. நான் கொஞ்சம் இங்கே அப்படியே கூட நீங்கள் ஒரு 1/2 hour இருந்து என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 4 மணிக்கு வெயில் தாழ நல்ல ஒரு ஜூஸு, ஒரு சாத்துக்குடி ஜூஸ் ஒன்று போட்டு புதுக்கோட்டை ரோட்டில் பூந்து பெறன்னு பிரிக்க வேண்டியதான் வண்டியை. ஐயோ இங்கே வெயில் கலருங்குது. இது உள்ளே போகணுமா? பைக் பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியலையே. உள்ளே தான் இருக்கோம், போகலாம் வாங்க. பேக்கெல்லாம் கட்டணும். பேக்கெல்லாம் அப்படியே ஒரு செட்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் விடுவேன் நான். எல்லாம் அப்படியே கிளம்பிடுவேன் நான். அக்கா இதில் இது போலீஸ் இருந்துங்களா? இது போலீஸுக்கா?
இல்லை பேகை கட்ட முடியாது, இங்கேயே விட்டு போட்டா. ஆ இல்லை இங்கே விட்டுருக்காங்களே, இது என்னது? அதான் கொஞ்சம் விட்டுக்கிட்டாங்க. ஏன்னா பேக் இருக்குது அங்கே, கழட்டி வைக்க முடியாது, உள்ளே போயிட்டு வர முடியாது, கட்ட முடியாது. கட்டின மட்டும் கட்டணும். ஒரு 10 நிமிஷம் வந்துடுவேன். இங்கே பார்க்க வேணாம், கேமரா இருக்குல்ல இங்கே. சரி நான் ஓரமாக விட்டுக்கிறேன் உள்ளே. ஆ சரிக்கா. உங்களுக்கு ஓகேனா விட்டுக்குங்க, நாங்கள் பொறுப்பல்ல. நல்ல ஒரு தெளிவான ஒரு இது. அப்புறம் என்ன பண்ணணும்னா வெயிலில் விடணும், 4 பேர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. டொக்கில் விடக்கூடாது. டொக்கில் விடணும்னு வச்சிங்களேன், டொக்கு போட ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க திருட மாட்டாங்களா, ஏமாற்ற மாட்டாங்களான்ட்டு. அதுக்கு வந்து போறியாங்கெல்லாம் பயமா இல்லையான்ட்டு. அதுக்கு ஒரு டாக்டிஸ் இருக்குது கைஸ். எங்கே விட்டா வண்டியை திருட மாட்டான், எங்கே இருந்தால் நம்மளை ஏமாற்ற மாட்டான் அப்படின்ற ஒரு சில டெக்னிக் இருக்குது. அது தெரிஞ்சாலே போகிறோம், நம்மளை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் இது பண்ண முடியாது. அதையும் மீறி பண்ணணும்னு தலையெழுத்திருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, அதையும் சொல்லிடுறேன். இதெல்லாம் ஒரு அளவு சொல்கிறேன். ஓகே, எப்படி திறக்கலாம் எப்படி கழட்டலான்றதே ஒருத்தங்களுக்கு தெரியாத மாதிரி ஃபஸ்ட் நம்ம வச்சிடணும். ஓகே, அறுத்து எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறோம் மட்டும்தான் இதை எடுக்கணும். போய்ட்டு வரலாம், ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். ஓகே, உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு வரேன். பவர் பேங்க் இது உள்ளே இருக்கட்டும் கைஸ். கேமரா வாங்கிடலாம், அந்த இருக்கே கேமரா எடுத்துன்னு எப்படி போயிடுவோம். போனால் நான் பிடிச்சிடலாம், சிக்கம் ஆகாது, பார்த்துக்கலாம். ஓகே, உள்ளே போய் கண்டிப்பாக பண்ணுறேன். புரியல நம்மளே வச்சுருந்தாங்க இது புரியல. அப்புறம் நம்மளை வச்சுன்னு வீடியோ ஒன்று போடுங்க, நம்மளை வச்சு ஒன்று போடுங்க, பார்த்துக்கலாம். இல்லை தூக்கி இப்போ போட முடியாது, அதுக்கு ஸ்டிக்கு இல்லை. ஸ்டிக்கு பஸ்ஸில் ஆ ஸ்டிக் இருக்கா பஸ்ஸில்? சரி சரி, என்கிட்ட இருக்குது, பேக்கில் இருக்குது, எடுக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே, பஸ் முன்னாடி இருக்கு. சரி 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 சரி, இப்படியே காலையில் அப்படியே கொஞ்சம் சுற்றி கவர் ஆகிடுது. ஆ இருக்கு ப்ரோ. சரிண்ணா, ஏய் பாசாடுண்ணா. நெட் இல்லையே. இருக்கு டவர் கொஞ்சம் கட்டாய் கிடையாது. எந்த ஊர் நீ? வேலூர் பர்ணாபட். ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, அதே 3 ஸ்ட்ரீட் எடுத்து நான் போடுறேன். ஓகே, 3 ஸ்ட்ரீட் இங்கே ஐடி பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ, அப்புறமேட்டா போடு. ஐ மீன் உன் நெட்வொர்க் வரல, சரியா? நெட்வொர்க் வரல. என்ன பிரச்சனை? என்ன அதில்வா அவங்க இன்ஸ்டாகிராம் இல்லை, அந்த பேஜ் அவங்க ஓன் பண்ண, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் இல்லை, அது மாதிரி அவங்க லைவ் போகிறாங்களா, அது மாதிரி. என்னம்மா ஐ லவ் யூ கொடுங்க என் பேஜ் வந்து. சரிம்மா, நான் பார்க்குறேன். எனக்கு ரிக்வஸ்ட் கொடு, பாய்டா. சரி ஓகே. அப்படியே நம்ம ஒன்றா போயிடலாங்களா? வாய்ஸ் வந்து சேர்த்து போட்டாங்க, இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா மைக்கு. விக்கியா விக்கின்னு அண்ணா விக்கியா? விக்கிமா. ஓகே ஓகே ஓகே. ஓகேம்மா. என்னம்மா? 2 போஸ்ட் பைக் ரெடி. டேய் காலம் மெரிக்கிறடா. வீடியோ போட்டுருங்களா இல்லை அண்ணா? வீடியோ பாருங்க. இது ஃபஸ்ட்டு மைக்கில் கனெக்ட் பண்ணோம். இருங்க, மைக்கில் கனெக்ட் பண்ணிட்டு வராருங்க. வெயில் அடிக்குது கைஸ். உள்ளே போய் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு கேமராவை. உள்ளே போய் வச்சுலாம் இப்போ என்னால் வர முடியாது, கோளாறான மாட்டுறது. சாமி இதுவும் உள்ளே இல்லை, இதே மாதிரி தான் இருக்கும் உள்ளே. உள்ளே போய் வச்சுட்டு வரத்துக்கு நான் கிளம்பிடுவேன். நான் கோளாறாக இருக்கீங்க. ஓகேண்ணா, அவர் தான் சொல்கிறார் உள்ளே போக்கக்கூடாதான். உள்ளே போய் வச்சா உள்ளே போய் அங்கே லாக்கர் ரூம் இருக்கும், அங்கே போய் வச்சுட்டு வந்துட்டார். இதெல்லாம் வச்சுட்டு போனால் எனக்கு வேலையே இல்லையே உள்ள. கரெக்டாக இருக்கா இது? மோடு போட்ட பிளானட் மோடுன்னு, அது போட்டால் எல்லாமே தெரியும் ஃபுல்லாக. அதில் பார்த்துக்கோங்க. கேமராவெல்லாம் பிடுங்குவானுங்க கைஸ்.
அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் வந்து வந்துட்டேன். சரி பார்த்துக்கலாம் வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா சில இடத்துல வந்து எனக்கு ஒரு தடவை பேங்காக்கில் பண்ணானுங்க அந்த மாதிரி. கேமராவை பிடிங்கிடுவானுங்க, உள்ளே போய்ட்டு எவ்வளோ 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 அப்படின்னுவானுங்க. அவங்க ஏதோ அவங்களுடைய கூடாது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ தொண்டி மேப் போடுவோம், இல்லைனா திருச்செந்தூர்னு போடுவோம். அவ்வளோதான். 331 கிலோமீட்டர், 6 மணி நேரம் காட்டுது. ஓகே, தொண்டி ரூட்டு தான் போவோம். வெளியே போய்ட்டு எங்கேயா ஒரு கடையில் போய்ட்டு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். போகிறோங்க. இதுக்கு மேலே vlog எடுக்க முடியாது, டயர்ட் ஆகிட்டேன் நான். 2-3 பேர் ஆனால் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். என்ன முறைக்கிறானுங்க. ஓகே, பரப்போம் கைஸ். அவ்வளோதான். பரவாயில்ல, வந்ததுக்கு ஒரு வைப்பு. இங்கேருந்தே எதுக்கு வரும். ஓம் நமக் சிவாய. அவ்வளோதான். ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டி தான். பார்த்தாச்சு. வரலாம், ஒரு நாள் இங்கே வரலாம். இங்கே வர்றதுன்னு ஒரு பெரிய மேட்டராண்ணா. இந்த கோவில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள் கைஸ். இதுமே ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இதுக்கு நம்ம ஒரு நாள் வருவோம். இப்போ இன்றைக்கி இது வந்து முருகர் ட்ரிப்பு. இந்த ட்ரிப்பு வேறே வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் முருகா. ஐநாயாவ பாரு, அது ஒன்றும் அருள் தேரு. பாட்டேன் தலைவன் தான் இவன், உனக்கு பாட்டேன் தலைவன் தான். வைகாவல் பாரு, அது ஒன்றும் அருள் தேரு. பிரேக்கிங்கத்தான் பாரு, கடைசி தமிழன். மின்னும் மண்ணும் பலபலக்க, மண்ணும் பெண்டடிக்க, இந்த கார்னர் எனக்கு இல்லைக்கா, நீ உள்ளவா. அக்கா ஏதோ சொல்கிறாங்க, முணுமுணுக்குறாங்க, டொக்குடேன்றாங்க. நாட்டுக்குள்ளே ஒன்றை எங்கள் வேலையா, நான் காட்டுக்குள்ளே ஒன்றை வச்சு பாடட்டா. சேலக்கூடி பறக்குதடா, செட்டு கீடி இடுக்குதடா, வேறும் பனி ஏறுதடா வேலையா. இதை மேலே வைக்க நான் பிளான் பண்ணோம். இந்த கேமராவை கீழே வைக்கிறதால தான் ஒரு மாதிரி ஆகுது. அதுவும் கோயில் திறக்கவும் இல்லை. இந்த நேரத்தில் நம்ம வெயிட் பண்ணுறது வேஸ்ட் தான். நம்ம அப்படியே மூவ் பண்ணலாம். இங்கே ஒரு இழந்த பழம் சுட்டுட்டேன் கைஸ். நான் இந்த கடையில் விட்டு வழி கேட்கும் போது ஒரு பழம் கொடுங்க, இழந்த பழம்னா கொடுத்துட்டாரு. இழந்த பழம் கிடையாது, நாகப்பழம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். கோக் வாங்கணும் கைஸ், இளநீ குடிக்கணும். நான் காலையில் 2 இளநீ குடிச்சிட்டேன். இப்படின்னா எனக்கு அந்த வயிறு பிரச்சனையாக இருக்கிறதுனால இதை பாருங்கள். டிஸ்கோ சூப்பர்க்கா. நீ சத்தியமாக இந்த ஊர் காரியாகவே இருக்க மாட்டேக்கா. திருச்சி புதுக்கோட்டை நேரு ஸ்ட்ரெயிட்டு. ஓகே, புதுக்கோட்டை தான் போனோம் நம்ம. இதில் பூந்துட வேண்டி தான். தமிழனுக்கு முப்பாட்டன் தலைவன் தான் இவன், கார்னரிங் கிங்கு கண்ணனா. அண்ணன் மாருள் பாரு. திடீர்னு மாறுது மேப்பு. கேவலமான மேப்பாக இருக்குது இது. பார்த்துக்கலாம் வாங்க கைஸ். புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை. ஓகே, இந்த ரோடு தான் காட்டுது. இதில் முடிஞ்ச வரைக்கும் போயிடுவோம். இது டபுள் லைன் ரோடுன்னு நினைக்கிறேன். இதில் தொண்டின்னு ஒரு இடத்துக்கு உள்ளே போகிற சொன்னாங்க என்ன. காரைக்குடி, தொண்டி. ஓகே, இதில் போவோம். ரோடு சூப்பராக இருக்குன்னு போட்டிருக்கு. இதில் போவோம். ஓகே, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓரம் தள்ளிக்க வேண்டியதானே. ஓகே பார்த்து. ஆனால் ஏதாவது ஒரு முன்னாடி கொஞ்சம் தள்ளி கல் வைங்க. ஏன்னா வேகமாக இருந்தாலும் டமால்னு குத்துவோம். நடு ரோட்டில் நிற்கிது உங்கள் வண்டி. கொஞ்சம் தள்ளி கல் வைங்க. பார்த்து. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு கைஸ். இப்போது என்னென்னா ஃபோன் அடிக்குது. பிளானில் என்ன சேஞ்சுன்னா, எனக்கு வந்து தொண்டி போகணும் இப்போது. அதாவது வந்து காரைக்குடியிலேருந்து லெஃப்ட்டு. இப்போ வந்து தேவக்கோட்டையிலேருந்து புதுக்கோட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். புதுக்கோட்டையிலேருந்து காரைக்குடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்தேன்னா தொண்டின்னு ரோடு போகுது. அதாவது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் லெஃப்ட் ஈஸ்ட் கோஸ்டல் சைடு. அதில் போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது ஆனால் சொன்னார், அந்த இடம் நல்லா வைபாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு சிவகங்கை ரூட்டு போகிறது வந்து, நான் சிவகங்கை ஆல்ரெடி வந்திருக்கேன். முதல் ரூட்டும் போயிருக்கேன். அந்த ரூட்டு போகலாம் கைஸ். ஏன்னா டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அது ஈஸ்ட் கோஸ்டல் சைடுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில்லுன்ட்டு. இப்போ தான் கிளைமேட் தான் வேறு. கொஞ்சம் நேரம் தான், கொஞ்ச நேரத்தில் பொங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஈவினிங் மாலை மங்கும் நேரம் அதுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துப்போமே. எங்கேயா ஜூஸை குடிச்சிட்டு ஒரு 5 to 6 ஆகுது வைப் பண்ணுவோமே.
சுற்றி போனால் கூட பரவாயில்ல, ஒரு 20 கிலோமீட்டரா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கைஸ் எனக்கு. பிகாஸ் வைப் பண்ணோம் நல்ல ரோட்டில், அவ்வளோதான். ஓகே, போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் ரோடு போயிட்டு. புரியல என்ன பண்ணுவோம்? நாங்க சமைச்சு சும்மா வெறும் சாதம் ரசம் வச்சிருக்கேன். அதை வந்து சாப்பாடு தட்டில் போட்டுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பாருங்க. சாப்பிட்டுக்கிட்டு எங்களோட ஹோட்டலில் இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா நான் வந்து என்ன போல எவ்வளோ பேசுறியா என்னமோ சொல்லுவாங்கண்ணே. அது மாதிரி வீட்டை சுற்றி கேமரா போட்டு வச்சு செல்லில் இருக்குல்ல, அதில் வந்து கேமரா ஆன் பண்ணி வாங்க எல்லாரும் எங்கள் வீட்டை வந்து சுற்றி பாருங்க. அவங்களாம் ஃப்ளோவில் வரும்னே, என்னென்னமோ பேசுவாங்க. யூடியூப் சேனல் பண்ணுறாரா? பண்ணல, பண்ணுற மாதிரி நடிப்பாங்க. அந்த மாதிரி பாருங்க, என்னோட ஃபோனில் வந்து அவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்க. அது மாதிரி எப்படின்னா ஒரே ஒரு தென்னம்பாலை மட்டை இருக்குது பார்த்தீங்களா, போட்டு மாதிரியே எடுத்து வச்சுருக்காங்க. ஃபோட்டோ தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு வாய்க்காலில் தண்ணி போகும். ஐஸ் போய் எடுத்து வந்து ஐஸ் இல்லாமல் போன ஜூஸ் ஓகே, இந்த ஜூஸ் ரொம்ப மட்டமாகிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்துனோம். ஓடியா மாமா, இந்த பக்கத்துக்கு வாங்கிட்டோம். ஓ மாமா கிடையாது. ஓகே 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 வெயில் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரில். நான் வெயிலில் வந்து மாறிக்கிறதுனால தான் முடியல என்னால். 3 ஜூஸ்லாம் நான் குடிக்க மாட்டேன், ஒரு ஜூஸ் தான் குடிப்பேன். இது கொஞ்சம் ஊற்றுனீங்களாக்கா? பாதி ஊற்றுங்களேன். தனியாக ஊற்றாதீங்க, பாதி ஊற்றுங்கக்கா. நான் ஃபுல்லாக குடிக்க மாட்டேன், சும்மா டேஸ்ட்டுக்காண்டி பாதி. தம்பி இல்லை வேற அவனுக்கு கொடுத்துருங்க மீதியா. கேமரா ஆன்ல இருக்கான்னு பார்க்க அவன் பயங்கரமான இங்க வாடா, இங்க ஒரே அடிச்சிட்டாரு. ஒரு பீஸ் பியூர் பீஸ் இருக்கு. ஐஸா? நான் இவ்வளோ குடிக்கவே மாட்டேன், என்னால் முடியல, வெயில் ஓவர் ஆகி போச்சு. கலா ஏதோ ஒன்று இது. சரி பரவாயில்ல, ஐஸ் எல்லாம் பரவாயில்ல, போட்டு கொடுங்கக்கா. அவ்வளோதான், இதோட நான் தொண்டி போய் தான் நிற்பேன். ஃபுல்லாத்தையும் போட்டிங்களா? அது ஃபுல்லாத்தையும் போட்டிங்களா? பாய் பயமாக இருக்குது இங்கே நிற்க. ரொம்ப இங்கே நிற்கவே பயமாக இருக்குது. எப்படிக்கா நீங்கள் நிற்கிறீங்களோ? ஒரு பாட்டில் ஏற்றினாலே சவுண்டு கேட்டாலே பயமாக இருக்குது எனக்கு. 100 ஓகே. ஃபுல் டயர்டு கைஸ் எனக்கு. 3 ஜூஸ் குடிச்சிட்டேன் நான். கொடூரமாக 3 ஜூஸ் குடிச்சிட்டேன் நான். 10 ரூபா வேணுமா? 10 ரூபா இருக்காதே இல்லைக்கா. 10 ரூபா இல்லைங்களேக்கா. ஜிபே பண்ணிட்டா? 10 ரூபா ஜிபே பண்ணிட்டாக்கா? ஓகே. ஏன் எடுத்துக்கோ. ஏன் சோடாக்கு? அக்கா எவ்வளோவா சோடாக்கு சொல்லுங்கக்கா. அட அப்போ எவ்வளோ தரணும் இப்போது? எவ்வளோக்கா போடணும்? 30 ரூபா. ஏன் சோடாக்கு தான் குடிச்சேன், அதுக்கு ஏன் குறைச்சிங்க? அட பரவாயில்லக்கா, அதனால் என்னக்கா? புதினா கொத்தமல்லி ஓகே. சகுந்தலா நீங்கள் தானே அது? பாய்க்கா போட்டேன். அவ்வளோதான் கைஸ், கிளம்ப வேண்டியதான். 30 ரூபா. 180 ரூபா ஜூஸு. 200 ரூபா ரவுண்டாக கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு. இன்னொரு ஜூஸை குடிச்சிட்டு லைக் பாதி வாங்கி குடிச்சிட்டு. அக்கா ரொம்ப நேரம் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்காக. ஆமாம், அவரும் ஒரு யூடியூபரான்.
வீட்டில் விலாகு எடுத்துகிட்டு இருப்பா போலையா. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடு இது, எங்கள் தோட்டம் இது அப்படின்னு.